நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 269வது பாடல், இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 269வது பாடல்.
சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. படை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். நாமம் என்றால் பெயர் என்ற அர்த்தம். அநேகர் நாமம்னா நெத்தியில் போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். கிடையாது. நாமம் என்றால் பெயர் என்கிற அர்த்தத்தில் வருகிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம். அது மட்டுமல்ல, அது வல்லமை உள்ள நாமம். அதனால தான் சொல்கிறோம், எந்த செய்வினையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, பாதிக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை பெல்லிசூனியமோ ஏவலோ அல்லது செய்வினையோ கட்டுகளோ எதுவுமே என்ன செய்ய முடியாது, கட்டி வைக்க முடியாது, பாதிக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் எந்த நாமத்தில் நிற்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. அதான் 2வது சரணம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம். அப்போ யாருக்கு இது பலிக்குது? யாருக்கு இந்த செய்வினை காரியங்கள் எல்லாம் பலிக்குது அப்படின்னா, யார் இயேசுவின் நாமத்தை விட்டுட்டு, இயேசுவின் பெயரால் பிதா கிட்ட போகிறத விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு பெயரை செலக்ட் பண்ணி அதன் மூலிமா யாரெல்லாம் போகிறாங்களோ அவர்களுக்கு பூரா எல்லா செய்வினையும் என்ன செய்யும்? டெஃபினட்டாக பலிக்கும். ஏன்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவினுடைய நாமம்தான் எல்லா நாமத்திற்கும் என்னவா? பழைய உடன்படிக்கையில் அவருக்கு நிறைய பேர். யாவே என்பது பொது பெயர். யெகோவா நிசி, யெகோவா ஷிட்கனு, யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, இப்படி ஒவ்வொரு பெயர்கள் ஆண்டவருக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பிதாவாகிய தேவன் அவருக்கு சூட்டி கொண்ட ஒரு பெயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை தான் அவர் கொடுத்துருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால நாம் போகும்போது பிசாசுகள் நடுங்கும். நமக்கு எதிரான செய்வினை கட்டுகள் ஒன்றும் இல்லாமல் போகும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களே ஒரு பிரிவினர் இதை நம்புறதில்லை. அவர்களுக்கெல்லாம் பாதிக்குது. எல்லா செய்வினையும் என்ன செய்யுது? அவர்களுக்கு போய் பாதிக்குது. ஏன்னா அவர்கள் இயேசுவின் நாமத்தில் பிதா கிட்ட போகிறதில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க?
வேறு வேறு நாமத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சிக்கலே. அல்லேலூயா. வசனத்தை படிக்கணும், வசனத்தினுடைய வெளிப்பாட்டை புரிஞ்சுக்கணும், வெளிப்பாட்டின்படி என்ன செய்யணும், நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 171வது பாடல். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு முன்பாக நிற்கலாம், அல்லது நல்ல சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், நம்முடைய எல்லா காலங்களும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. நாம் அவரை விசுவாசித்தா போதும், அவரை நம்பினா போதும். கர்த்தர் நமக்கான எதிர்காலத்தை சரியாக கட்டமைத்து நம்மை கொண்டு செல்வார். நீதியின் பாதைகளில் அவர் நடத்துவார். அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்ள. எல்லாரும் உற்சாகமே கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். மீண்டும் பாடுவோம். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் மஞ்சிடு, அல்லேலூயா, யாருக்கும் மஞ்சிடு. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன்,
புதுபலன் பெற்றிடுவே. அல்லேலூயா புதுபலன் பெற்றிடுவே. நாளைய தீனத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்குது? நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்களும் வேலைகளும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஆண்டவரால் நன்மை செய்ய முடியும்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை மட்டுமே செய்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம், அதனால் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அதுக்காக சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம். அல்லேலூயா. சபையினுடைய சத்தியங்கள் என்னென்னா, அடிப்படை சத்தியமே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்னைக்கு அது ஆழமாக போய் சேருதோ அன்னைக்கு ஆண்டவர் மேலே எந்த குறையும் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் என்னைய கைவிட்டுட்டீங்க, ஏன் என்னை நீங்கள் கண் நோக்கி பார்க்கலை அப்படிங்கிற பேச்சு என்ன செய்யாது, வராது. எப்போ வராது தெரியுமா? கர்த்தர் நல்லவர்,
அவர் நன்மைகளை மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை மட்டுமே என்னுடைய லைஃப்பில் அவர் செய்வார்னு என்னைக்கு ஆணித்தரமாக விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு சூழ்நிலை உங்களை பாதிக்க முடியாது. சூழ்நிலை உங்கள் விசுவாசத்தை குறைத்து விட முடியாது. அல்லேலூயா. ஒரு புதிய பாடல் எல்லாரும் கற்றுக்கொண்டு பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எளிமையான ராகம். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், யெகோவாயீரே பார்த்து கொள்வீர் என்கிறதான பாடல். எல்லாரும் இந்த பாடலை, ரொம்ப எளிமையான ராகம்தான், எளிமையான வரிகள், பாடும்போது அதை கவனித்து நீங்களும் அதே போல் பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெறுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வதும் முக்கியம். நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், நாம் நன்றியாக இருக்கணும் அவருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு கோச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதற்கு முன்பாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர். எல்லாரும் பாடுவோம். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், யெகோவாயீரே பார்த்துக் கொள்வீர், யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீ கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே.
நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். 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 கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, எல்லாரும் பாடுவோம். என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே,
என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்த போதுமானதுக்கும் அதிகமான தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, இதுவரை பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதை நாங்கள் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, மீதியான பகுதிகளை நீர் ஆட்கொண்டு வல்லெடுத்தவனுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.